ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். அன்பினாவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சந்தரதனோ ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட், ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்லவரே உமக்கே, ஓ நல்லவரே உமக்கே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நான் அன்னாளின் ஜெபத்தை குறித்து உங்களிடத்தில் பேச இருக்கிறேன். தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக, இன்டர்நெட் ஸ்கிரீன் மூலமாக உலகத்தின் பல பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகி 3-4 ஆண்டுகளாக இல்லை என்றால், இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்னிடத்தில் வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த தேவன் மாறாதவர், அந்த வாக்கின்படியே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்தலுடன் இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராஜாக்களின் காலத்தை பற்றி 1 சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிமு 1055 960 வரைக்கும் 95 ஆண்டுகளின் சரித்திரம் ஃபர்ஸ்ட் சாமுவேலில் அங்கே ராஜாக்களின் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பேசப்போகிற அந்நாளின் ஜெபம் செய்யப்பட்ட ஆண்டு இறையியல் கணக்கின்படி 1140ஆம் ஆண்டு கிமுவிலே நடந்த சம்பவம். ரமதாயிம் என்று எப்ராயிம் மலைத்தொடரிலே ஒரு ஊர், அந்த ஊரிலே எல்கானா என்ற ஒரு நபர் இருந்தார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எல்கானா? எல்கானா மீன்ஸ் தேவன் சுதந்தரித்து கொண்டார். God has possessed. தேவன் இந்த மனிதனை தெரிந்தெடுத்து கொண்டார். எல்கானா, அவனுக்கு 2 மனைவி. அந்த எல்கானாவுக்கு பெனினாள் என்ற ஒரு மனைவி, அன்னாள் என்ற ஒரு மனைவி. பெனினாள் என்றால் முத்து, pearl. In Hebrew, பெனினாள் மீன்ஸ் முத்து. அன்னாள் மீன்ஸ் கிரேஸ், கிருபை, ஸ்லாக்கியம், ஃபேவர், தயவு. That is the meaning of the word அன்னாள். அன்னாள்னு பேர் வச்சுட்டாங்க, கிருபை, பாக்கியம், தயவு. ஆனால் வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து மலடியாக்கி இருந்தபடியால் அவளது சக்களத்தி அவளை துன்புறுத்தி வதைத்து வந்தாள். ரொம்ப கஷ்டம். 2 மனைவி. ஆனால் எல்கானா அன்னால தான் ரொம்ப நேசிச்சான். அவ்வளோ நேசிச்சா கூட அவன் சொன்னான், ஏப்பா நான் இருக்கிறல்ல, நான் உனக்கு 10 மகன் மாதிரி, நீ கவலைப்படாது. ஐ ஆம் ஈக்குவல் டு 10 sons ஃபார் யூ, டோன்ட் வரி, ஐ எம் ஹியர் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் ஆறுதல் படுத்துமா? ஆறுதல் படுத்தாது. ஆனால் ஏன் ஆறுதல் படுத்தாது? அடுத்த மனைவி பார், என் பிள்ளைங்கள நேர்முகமாய் திட்டினாள், மறைமுகமாய் திட்டினாள். அன்னாள் கண்ணீர் வடித்து காகித ஓடும் கடலலையில் செல்வது போல கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். கண்ணீர் நதியில் காலம் கடத்தியும் கரைந்து போகவில்லை அன்னாள். சூழ்நிலையின் அழுத்தத்தால் அவள் உறைந்து போகவில்லை.
அவள் விசுவாசத்தில் உயர்ந்து வளர்ந்தாள். கண்ணீர் வடித்த பின்பு, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்த பின்புதான் அருணோதயத்தின் உதயத்தை கண்டாள். தேனையின் தேவனிடம் சேய்க்காக வேண்டினாள். ஒரு குழந்தை தாங்க ஆண்டவர், ஒரு குழந்தை தாங்க. அன்னாளுக்கு கிரேஸ்ன்னு பேர் வச்சாங்க. ஒவ்வொரு தடவை அன்னாள் கூப்பிடும்போது கிரேஸ் கிரேஸ் கிரேஸ், தே கால் ஹர் தயவு. இவ்வளவு தயவுன்னு பேர் வச்ச பொண்ணுக்கு, இவ்வளோ ஜெபம் பண்ணுற பொண்ணுக்கு கர்த்தர் ஏன் கற்பத்தை அடைத்தார்? அன்னைக்கு அந்த கற்பத்தை திறந்து குழந்தையை கொடுத்துருந்தா என்ன செய்திருப்பா? நாள் குழந்தை வளர்க்கப்பட்டது போல இவளும் வளர்க்கப்பட்டிருப்பாள். அன்றைக்கு கற்பத்தை அடைத்ததின் நிமித்தமாக கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றதுனால அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். சாமுவேல், the word Samuel, L means God, name of God, Samuel, தேவனுடைய பெயர், தேவனுடைய பெயர். அப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசியை தேவன் உலகத்திற்கு அன்னாள் மூலம் கொண்டு வர வேண்டுமென்றால் அவளுடைய கற்பத்தை அடைக்க வேண்டும், குழந்தை இல்லாமல் தவிக்க வேண்டும், திட்டை அனுபவிக்க வேண்டும். கடைசி கட்டத்தில் தான் அவள் கர்த்தாவே ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கே குழந்தை விட்டுருவேன்னு சொன்னான். There are certain things when prayers are not answered, it is with a specific purpose. சில சமயங்களில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டும் ஜெபத்தை கேட்காதிருப்பதினாலே உங்களுக்கு அதிலே பெரிய நன்மை வர இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லா ஜெபத்துக்கும் கேட்ட உடனே பதில் சக் சக் சக்குன்னு கொடுத்துருந்தார்னா அவருடைய கிரேட்டர் பர்பஸ், உயர்ந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். தேவன் இல்லை என்று ஒரு பதில்தான் தேவன் தரும் மிக சிறந்த பதில்கள். சேனையின் தேவனிடத்தில் செய் வேண்டி அவள் அங்கே ஆண்டவருடைய திருவடியில் விழுந்தாள். அங்கே கோயிலுக்கு போனான், ஷைலோக் போனான். ஷைலோக் அவங்க அடிக்கடி போவாங்க. ஷைலோக் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, கானான் தலைநகர். அங்கே போயிட்டு இருக்கும்போது எல்லாம் போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க. அவர் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் பதில் தரவில்லை என்றால் உங்கள் ஜெபத்தை தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று நிறுத்தி விடாதீர்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே தேவன் குறித்த காலத்தில், ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நலமாய் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்தில் லேசா கிடைச்சிதுன்னா, கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சிட்டுன்னா அது மதிப்பு தெரியாது. தொடக்கத்தில் விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியில் ஆசி பெற்றதாய் இராது. அதனால கேட்ட உடனே கிடைச்சிட்டா அது மதிப்பு போயிடும். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கினா தான் அதனுடைய கஷ்டத்தினுடைய அந்த பலன் தெரியும். நிந்தையை சம்பாதிக்கிறாயோ, நிந்தையை அனுபவிக்கிறாயோ, விந்தையான அற்புதத்தை எதிர்ப்பார். ஆண்டவரின் மந்தையாய் இருக்கிற உன்னை அவர் கைவிட மாட்டார், கரம் பிடிப்பார், பதிலளிப்பார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நம்ம கோபத்தை காட்டுறது எப்படி? சாப்பாடு வேண்டாம் போ. மனைவியை திட்டா, நீ சாப்பிடலையா, இன்னைக்கு நான் சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிடல, அப்படியா? இவளும் அப்படி தான், சாப்பாடு வேண்டாம். துக்கம் வந்துட்டா சாப்பிடாம இருப்பாங்க. அது யூதர்களுடைய வழக்கம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் பொழுது புசிக்கவில்லை. துக்கம் வந்துருச்சா சாப்பிட மாட்டோம். 8ஆம் வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். ஹஸ்பண்ட் வரான், கண்ணு ஏமா சாப்பிடல, ஏன் அழுற, சஞ்சலப்படாத அப்படின்னு சொல்லி, உனக்கு நான் 10 புதல்வர், ஐ மீன் டு யூ லைக் 10 சன்ஸ் அப்படி சொல்கிறான். எப்படினாலும் கணவனை 10 மகனாக பண்ண முடியுமா? அது முடியாது. யாரும் உலகம் ஏற்றுக்கொள்வாங்களா? இந்த பொண்ணுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் கணவன் 10 மகனாக இருக்கான், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது மாதிரி சில வேளைகளில் நம்ம ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் அர்த்தம் இல்லாமல் தான் இருக்கும். பரவாயில்ல. 9ஆம் வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே
ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். ஆலயத்துக்கு போயிட்டான். ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே ஏலி ஒரு சேரில் உட்காந்துருக்கான். இங்கே படியில் வந்து அவள் உட்காந்துட்டு வாய் உதடு மாத்திரம் அசையுது. அவள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, ஆண்டவரே நான் சத்தமே வரமாட்டேங்குது, எனக்கே ரொம்ப துக்கம், எத்தனை தடவை இங்கே வந்து வந்து உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, உங்களுக்கு காது கேட்குதா? ஆனால் இவன் உதடு அசைகிறத பார்த்து அந்த ஏலி தாத்தா என்ன சொல்கிறாரு, ஏ பொண்ணே ஏன் குடிச்சிட்டு வந்த? கோயிலுக்கு குடிச்சிட்டா வந்துடுறது. 10ஆம் வசனம், அன்னாளின் உதடுகள் அசைந்தன, குரல் வெளியே வரவில்லை. ஆகவே ஏலி அன்னாளை ஒரு மதுவரி கொண்ட மாதுவாக மதிப்பிட்டார். எவ்வளவு காலம்தான் நீ இப்படி குடிகாரியாய் இருக்கப் போகின்றாய்? மது அருந்துவதை விட்டொழித்து விடு என்று ஏலி தாத்தா சொன்னார். டிசைனிங் இல்லை, ஏலி தாத்தாவுக்கு கண்டுபிடிக்க தெரியல. நான் அன்னாளாக இருந்தேன், யோ தாத்தா நான் குடிச்சிருக்க மாதிரியா தெரியுது உனக்கு? அவள் என்ன சொல்கிறா பாருங்க, 13ஆம் வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். நம்மளை போய் குடிகாரனை அவன் சொல்லட்டும், தீர்த்து கட்டிடுவோம். அவள் சொல்கிறா, இல்லை என் தலைவரே, நான் மது அருந்தவில்லை, ஆண்டவரின் திருமுன் என் உள்ளத்தை கரைத்து ஊற்றி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கீழ்த்தரமான பெண் அன்று, உயரத்தின் மிகுதியால் துடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். Mothers, I tell you, when a child is born, you have to give mother's milk, at least for 2 years. The Jewish people will give mother's milk up to 6 years or 7 years. That's what the Jewish children are very sturdy, very strong, not like me, short, they are tall. யூத கலாச்சாரத்தில் தாய்ப்பால் குடித்து தாய்ப்பால் நிறுத்துகிற நேரத்துக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். என் மகன் தாய்ப்பால் நிறுத்திவிட்டான், இன்றைக்கு கொண்டாட்டம், எல்லாரும் சாப்பிட வாருங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அவன் சொன்னான், நீ குழந்தை கோயிலுக்கு வந்து விடுவேன்னு, இப்போ விடு, நான் இப்போ கொண்டு வர மாட்டேன், பால் கொடுத்து என் பிள்ளை வளரட்டும், நல்லா வளர்ந்து வந்த பிறகு கோயில் கொடுப்பேன். வளர்ந்து வந்தப்போ கொடுக்க முடியுமா? அது என்னமோ தெரியாமல் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட, இப்போ என்னால் கொடுக்க முடியாது, இந்த பையன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவர் கொடுத்தான். 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீ, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவர் காட் இஸ் அ கவனன்ட் மேக்கிங் காட், கவனன்ட் லவ்விங் காட், கவனன்ட் கீப்பிங் காட். அவருக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை செய்தீங்கன்னா அந்த பொருத்தனையை மாற்றவே கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு பொருத்தனை பண்ணேன், கர்த்தாவே தினந்தோறும் 1/2 மணி நேரம் டான்ஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணேன். பொருத்தனையை பிரேக் பண்ணக்கூடாது. சில வேளைகளில் அப்படியே டைம் போயிடும், உடனே திடீர்னு ஞாபகம் வரும், மணி 11 கால் ஆயிடுச்சு, நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் 1/2 மணி நேரம் டான்ஸ் பண்ணாமல் அந்த நாளை பாஸ் பண்ண விட மாட்டேன்னு. 11 கால் இப்போவுமே உட்காந்து ஆராதனை பண்ணால் தான் இன்னைய கணக்குக்கு 1/2 மணி நேரம் பண்ண முடியும், இல்லைன்னா கவனன்ட் பிரேக் ஆயிரும். ஸோ ஐ டான்ஸ் 11 o'clock for 30 minutes. I don't break the covenant. Make covenants. The Lord likes covenant making. அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறத ரொம்ப விரும்புகிறார். உடன்படிக்கை என்ற சொல் வேதத்தில் 335 தடவை வருது. எல்லார்ட்டையும் உடன்படிக்கை பண்ணுறார், அவரே கூப்பிட்டு பண்ணுவார். நீ இதை செய்தனா நான் அதை செய்வேன், அதான் கவனன்ட். பெரிட், ஹீப்ரூ இட் இஸ் பெரிட், டைத்தேக்கே இன் கிரீக். ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு தமிழில், டெஸ்டமெண்ட் இன் இங்கிலீஷ். ஓகே, ஆண்டவரோடு உடன்படிக்கை, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்கள், அந்த உடன்படிக்கை மீறாமல் இருங்க, கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே அந்நாளுக்கும் சாமுவேல் பிறந்த
அந்த நேரத்தில் பாரம்பரிய கதை சொல்லுது, இவன் பெனினாள் வந்து அன்னாளை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனால் அன்னாளுக்கு குழந்தை பிறந்த அந்த நாளில் பெனினாளுக்கு 2 குழந்தை செத்து போச்சான். இது பாரம்பரிய கதை. மனிதன் ஒருவனை கேலி பண்ணி கேலியை விதைத்தால் அதை அறுக்கட வேண்டும். விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள காலம் அளவும் மாறாததாயிருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என் நிகழ்ச்சியை இதுவரைக்கும் கேட்ட நேயர்கள், உங்களுக்காய் நான் பேச விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் பல பெனினான்களை இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்கள் மாமியாரே பெனினாளைப் போல குழந்தை பெறாத மலடி என்று திட்டியிருக்கலாம். உன் கணவன் திட்டியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தமது கண்களை உன்மேல் பதிக்கிறார். உனக்கு அற்புதத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். ஆகவே விசுவாசத்தோடு இரு. நீ பட்ட வேதனையை கர்த்தர் பார்த்தார். நீ கேலி செய்யப்பட்டதை பார்த்தார். கேலி செய்தவர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், நீங்களும் பிள்ளை இல்லாத பெண்களை கேலி பண்ணுகிறவர்களாக இருந்தால் எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன். பெனினாளின் 2 பிள்ளைகள் இறந்து போனதாக வேதத்தின் சரித்திரம் சொல்லுகிறது. யாரையும் கேலி பண்ணாதிருங்கள். கர்த்தருடைய திட்டம் வெளியேறப்பெற்றதாக இருக்கிறது. என் பேர் பிரபு, ஒய்ஃப் பேர் இவாஞ்சலின். நாங்கள் 2 பேரும் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு 2009 மேரேஜ் ஆயிடுச்சு. 2010 ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. அந்த டைமில் நாங்கள் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம் 2 பேருமே. 2010 டிசம்பரில் ஒய்ஃபுக்கு பனிக்கூடம் உடஞ்சி குழந்தை இறந்துருச்சு. ரொம்ப வேதனைப்பட்டோம், ரொம்ப துக்கப்பட்டிருந்தேன். நான் பாஸ்டருக்கு செய்தி அடிக்கடி டிவியில் பார்ப்பேன், தொலைக்காட்சியில். நானும் ஒய்ஃபும் பார்ப்போம். அப்போ பாஸ்டருக்கு ஜபங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உடனே நான் பாஸ்டரை தொடர்பு கொண்டேன். பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் நடந்த காரியங்களெல்லாம் பாஸ்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாஸ்டர் சொன்னாங்க, ஓகே நமக்கு ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லி நான் ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணேன் பாஸ்டர்கிட்ட. ஆண் குழந்தையை நான் பார்த்தேன் என் தரிசனத்தில். ஆண் குழந்தை டிசம்பர் மாதம் கன்சீவ் ஆவீர்கள் என்று சொன்னேன். நிறைவு இருக்கிறதா சொல்லுங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சொன்னாங்க, எனக்கு கடவுள் ஒரு தரிசனம் தந்தாங்க, இப்படி உங்களுக்கு இதே போல் அடுத்த வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒய்ஃபு கன்சீவ் ஆவாங்க, ஒரு ஆண் பிள்ளை கடவுள் மகளுக்கு வயதில் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 2011 டிசம்பரில் ஒய்ஃபு தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், செக் பண்ணோம். அப்போ ஸ்கேன்லேயே சொன்னாங்க மேல் பேபின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்போ மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணேன், கடவுள் சொன்ன அதே காரியத்தை கடவுள் எங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. சந்தோஷப்பட்டோம், தீர்மானம் பண்ணோம். நாங்கள் குழந்தை பிறந்த பிற்பாடு திருச்சிக்கு வந்து பாஸ்டரை பார்த்து இந்த சபையில் சாட்சி சொல்லணும்னு தீர்மானம் பண்ணேன். கடவுளுக்கு கோடி ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் அந்த பிள்ளையை எடுத்து வந்திருக்கிறோம். இப்போ எங்களுக்காக ஜெபம் பண்ணின பாஸ்டருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு குழந்தையை தந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இதற்காக ஒரு மனைவியுடைய 1 மாத காணிக்கையை பொருத்தனையாக அவள் கொண்டு வந்திருக்கிறாள். அதை நாங்கள் இப்போது கொடுக்க போகிறோம். The offering is written for Zion Faith Tabernacle. I have not seen the check. Let me see the check. Her salary is 69,050 rupees. Zion Faith Tabernacle. I don't want any money. Freely I saw the vision. Freely I prayed for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கன்சீவாக இருக்கும்போது என்னோடய கையிலலாம் வந்து பிளட் அப்படியே பேச்சஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் இது மாதிரியாக இருக்குது, டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னு கால் பண்ணேன். அங்கிள் வந்து அந்த பேச்சஸ்க்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு, இது டெலிவரி ஆனோடனே சரியாயிடுமா, உனக்கு வந்து ஆண்டவர் நார்மல் டெலிவரியில் ஒரு பெண் குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கிள் சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து மிராக்கிள் சைல்டுமா, ஆண்டவர் என்கிட்ட சொல்ல சொன்னார், இந்த கேர்ள் பேபின்னு சொல்லி, அதனால நான் சொன்னேன்னு சொன்னார். ஜெபிச்ச அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவரைக்கும் எந்த குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னதில் ஒரு தவறும் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கிறது. பெண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன். உனக்குள்ள அலர்ஜி நீங்கும் என்று சொன்னேன். அலர்ஜி நீங்கியது. ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கர்த்தர் எனக்கு காட்டிய பெண் குழந்தையை உனக்கு கொடுத்தார். இது ஆசீர்வாதமான குழந்தை, கர்த்தர் காட்டின குழந்தை. Praise the Lord. Hallelujah. I want to pray for those barren wombs in Jesus' name. Lord, I pray
endometrial hyperplasia, whatever genetic defect is there. For certain people, amniotic fluid is less. I command it to be completely be all right, more than 10 units. And I speak to the fallopian tubes. If there is any damage, let it right now be rectified. I pray for every fibroid, every cyst shall disappear. I speak to ovarian cyst. Some sister is having 2 or 3 ovarian cysts. In the name of Jesus Christ of Nazareth, I speak to the ovarian cyst. I speak to the fibroid. Do you hear me, fibroid? I am speaking with authority, authority of heaven, with the heavenly frequency of high bandwidth. As Jesus has spoken to you, I am speaking to you. As Jesus cursed the fig tree, I curse the fibroid and I curse the cyst in Jesus' name. Whatever problem is there, it shall be perfectly solved in the name of Jesus Christ of Nazareth. For certain men, the sperm count is less. I am right now speaking the words of authority. The sperm count shall right now be corrected and it shall increase. I see cervical problem for certain women. In the name of Jesus Christ of Nazareth, cervical problem be solved in Jesus' name. Be solved in Jesus' name. Some of the fallopian tube problems, some of the boils in the womb in Jesus' name, I command it to disappear in Jesus' name. கர்த்தாவே, குழந்தை இல்லாதவர்கள் கண்ணோக்கி பார்த்தவர்கள் கர்த்தாவே, அன்னாளுக்கு கொடுத்தீர்களே குழந்தைய, அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற குழந்தை இல்லையே என்று ஏக்கமாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு குழந்தையை கொடுப்பீராக. உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. இஸ்ரவேல் மக்களை பார்த்து தேவன் சொன்னார், உங்களுடைய மிருகங்கள் மத்தியிலும் உங்கள் மத்தியிலும் ஆணோ பெண்ணோ மலடியாய் இருப்பதில்லை என்று சொன்னார். கர்த்தாவே, we are the spiritual Israelites. We are the spiritual Israel. What you have promised to the physical Israel shall be applied to the spiritual Israel. Listen to my cry and just let their wombs be fertile and receive the seed and conceive within 3 months. And let me hear so many testimonies, dear Lord, of people who receive the conception in Jesus' name. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.